ட்ரீமிங் ஆஃப் ஃப்ரீக்கிங் ஃபேரி டைலுங்கிற இந்த கொரியன் டிராமாக்கான 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட சூழ்ச்சமும் தெரியாம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி மொதல் நாள் வேலைக்கு போறாங்க. ஹீரோவை பார்த்ததுமே மரியாதைக்காக பவ் பண்ணவும், பரவாயில்லையே உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு நம்ம ஆளு கேட்க, ஆமா இப்படிலாம் ஐஸ் வச்சாதானே உங்ககிட்ட இருந்து நிறைய பேமெண்ட் வாங்க முடியும், அதுக்காக தானே ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. நீ எங்க போனாலும் பொழைச்சுக்குவ, சரி வேற ஏதாவது ஐஸ் வை பாப்போன்னு ஹீரோ சொல்ல, சார் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆளு பார்க்க செம்ம டேஷிங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. என்ன இது, இவளுக்கு பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனா இதை போய் டேஷிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு ரொம்ப ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே மற்ற எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டையும் ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி வரவேற்றுட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜாலியான கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. ஆரம்பிச்சதுமே எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, நாங்க இப்படிதான் எங்களை பத்தின செல்ஃப் இன்ட்ரோ தரத்துக்கு முன்ன கைத்தட்டுவோன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் அவங்கள பத்தின செல்ஃப் இன்ட்ரோ தராங்க. தென் நம்ம ஹீரோயினுக்கான டேர்னுமே வருது. எல்லார போலவும் கை தட்டிட்டு தன்னை பத்தி சொல்லி எனக்கு சிண்ட்ரெல்லாவோட வாழ்க்கைய வாழ ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லவும், அவ்வளோதான் அங்க மயான அமைதி, எல்லாரும் செம ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கு மேல நம்ம ஹீரோ, என்ன நடக்குது இங்க, நம்ம அப்படி என்ன சொல்லிட்டோம், எதுக்காக எல்லாரும் இவ்வளோ டெரரா ரியாக்ட் பண்றாங்கன்னு புரியாம ஹீரோயினுமே அதிர்ச்சி ஆகிடுறா. நான் இவளை நல்ல பொண்ணு நினைச்சா இவளுமே சிண்ட்ரெல்லா மாதிரி பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாக்குறான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். மற்ற எம்ப்ளாயிஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன காரணத்துக்காக நீங்க சிண்ட்ரெல்லாவாக ஆசைப்படுறீங்கன்னு மேனேஜர் கேட்க, இல்ல எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஆனா நான் இடம் பொருள் ஏவல் பார்க்காம ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் ரொம்ப பாவமா பேசுறா. நீ சொன்ன விஷயம் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை, நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோன்னு இன்னொரு எம்ப்ளாயி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூப்பிடவும் பயந்துக்கிட்டே உள்ளே போகிற நம்ம ஆளு, சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. இந்த மாதிரி மற்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக ஆசைப்படுறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்ல, நான் ஒன்றும் காசுக்கு ஆசைப்பட்டு அப்படிலாம் சொல்லலை, எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன்னு ஹீரோயின் தான் சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறா. ஆனா நம்ம ஆளு ஒத்துக்காம, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை, இதுக்கப்புறம் நீ என் கம்பெனில வேலை பார்க்க கூடாது, இங்க இருந்து வெளியில போ, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லவும், சார் இன்னைக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணிருக்கேன், சோ தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா. சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேருக்கு நடுவுல ஒரு பெட் வச்சுக்கலாம், அதுல நான் வின் பண்ணிட்டா நான் சொல்றத நீ கேட்கணும், நீ வின் பண்ணிட்டீனா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு ஹீரோ டேலி பண்ணவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பி போறாங்க. மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதை சந்திக்க எல்லாருமே தயாராருங்கன்னு சொல்ல, நம்ம பாஸ் பார்த்தா அப்படி தெரியலையே, அவர் என்ன பெரிய பிரச்சனை பண்ண போறாருன்னு ஒரு எம்ப்ளாயி கேட்கவும், நம்ம பாஸ் களத்துல இறங்குனதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவன்னு சொல்லி எண்டு கால்ட்டு போட்டுடுறாங்க. தென் நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒரு ஓப்பன் பார்க்குக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்கிங் காம்படிஷன் நடத்துறாங்க. அதாவது 1.5 லிட்டர் ஜூஸ் பாட்டில யார் ஃபர்ஸ்ட் குடிச்சு காலி பண்றாங்களோ அவங்க சொல்றத தோத்து போனவங்க கேட்கணும். ஸோ ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு ஸ்டார்ட் பண்றச்ச நம்ம ஹீரோயினால அந்த கூல்ட்ரிங்க் பாட்டிலோட மூடியை கூட திறக்க முடியல. ஹீரோ பார்த்துட்டு நக்கலா சிரிக்கவும், என் கை ரொம்பவே வேர்த்து போய் ஈரமா இருக்கு, அதனாலதான் கஷ்டமா இருக்கு, நாம வேணும்னா வேற ஏதாவது காம்படிஷன் வச்சுக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, சரி வா ஆம் ரெஸ்லிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினால ஹீரோ கையை அசைக்க கூட முடியல, 2 கையை வச்சுமே ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அதாடி தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போல, இப்ப இதுல தோத்து போனா நமக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி யோசிக்கிற நம்ம ஹீரோயின், பொதுவாவே பொண்ணுங்களை விட பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஸோ எப்படியும் இதுல நீ தான் ஜெயிப்ப, அதனால நாம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்கிங் காம்படிஷனையே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாட்டிலை ஓபன் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிக்கிறா. பாருங்க எப்படியாவது இதுல வின் பண்ணி வேலைக்கு போய் ஆகணுங்கிற அந்த உத்வேகமே நம்ம ஹீரோயினை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இதனோட விளைவா சுத்தி இருக்கிற பொருட்கள் அப்புறம் மக்கள் எல்லாருமே சூறாவளி காத்துல சுழல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸோட நம்ம ஹீரோயின் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்களாமா. விட்டா மரம் பில்டிங் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிரும் போல. ரொம்ப ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ, என்னம்மா இது பிளாக் ஹோல்குள்ள போற மாதிரி இருக்கு, என்னால முடியல நிறுத்திக்கோன்னு கத்துறான். எப்படியாவது வேலைக்கு போய் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசையிலேயே நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷனை கம்ப்ளீட் பண்றாங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட டேர்னை வரவும் நம்மாலுமே செம்ம கெத்தா பாட்டில் ஓபன் பண்ணி ஒரு சிப்பு தான் குடிக்கிறான். செட் ஆகல போல 10 லிட்டரா வெளியில வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், நம்ம ஹீரோ மண்ணை கவ்விடுறான். ஹீரோயின் காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயினோட சப்ஸ்டிஸ்டர்ஸ் 2 பேரும் சில வெயிட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு, திறமையான பொண்ணு, பட் அவளால இந்த வெயிட் எல்லாம் தூக்க முடியாதுன்னு பெரியக்கா சொல்லவும் ஹீரோயின் பார்க்க தான் அப்படி இருக்கா, பட் அவக்குள்ள இருக்கிற வில் பவர்லாம் நம்ம எல்லாரையும் அள்ளி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். நானே பல தடவை அவ மனதைரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். சின்ன பொண்ணா இருந்தாலும் நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, திறமையானவ. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அதை கடந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவான்னு அக்காக்கள் 2 பேருமே நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப பாசிட்டிவா தான் பேசிக்கிறாங்க. ஓகே, நான் உன்னோட இந்த வெற்றியை அக்செப்ட் பண்ணிட்டு உன்னை என் கம்பெனியோட மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றேன்னு ஹீரோ சொல்ல ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நீ டெய்லி என்னை பார்க்குற மாதிரி இருக்கும்ல, பட் நானா உன் கம்பெனியை விட்டு போற வரைக்கும் நீ என்ன டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ப்ராமிஸ் பண்ணணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவுமே ஒத்துக்கிறான். நாம 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணதுலயே எவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருந்தது, இதுக்கப்புறம் டெய்லி மீட் பண்ண போறோம், ஒரே ஜாலி தான் போலன்னு சொல்ல சரி ஜாலியா இல்ல முடிய போறது என்னோட ஜோலியான்னு தெரியலன்னு சொல்லி முனைவிக்கிட்டே ஹீரோ கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துடுறாரு. ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோயின் அவரோட கம்பெனில மேனேஜரா சேர்றாங்கல்ல, அதுக்கான அப்பாயின்மெண்ட் தான் இது. ஒரு வழியா 2 பேருக்கு நடுவில் நடந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சு 2 பேருமே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது எங்க பாஸ் எப்ப பார்த்தாலும் இப்படி தனியாவே இருக்கீங்க, ஃபேமிலி கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்க ஃபேமிலியா, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஆரம்பத்தில இருந்தே இப்படி தனியா இருந்ததுனால எனக்கு தனிமை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். ஹீரோயின் அவனை பார்த்து ரொம்ப பாவப்படுறாங்க. பணக்கார வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கச்ச ஹீரோயின் வயிற்றுக்குள்ள கடமுடா, ஏன்னா 1.5 லிட்டர் பாட்டில் ஜூஸ் குடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அது வேலையை காட்டவும் ஓகே பாஸ் எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எழுந்திருக்கிறா. ஒரு நிமிஷம் இரு, உன்னோட பாஸ் நான் இங்கே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நீ கிளம்பலாம், நான் முடிக்கிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துருன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். ஐயோ, இவங்கிட்ட எப்படி சொல்ல போறோம்னு தெரியாது நம்ம ஹீரோயின். வேற வழி இல்லாம ஹீரோ குடிச்ச அந்த சரக்கு எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு அதான் இப்ப காலி ஆயிடுச்சுல, நான் கிளம்புறேன்னு சொல்ல இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோன்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்ட போடா வெண்ணன்ட்டு ஹீரோயின் எழுதிருக்கிறாங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறன்னு கேட்க ஹீரோயினுமே சொல்லிடுறாங்க, நீ இப்ப பெரிய பொண்ணு, இந்த இடத்துலலாம் அசிங்கம் பண்ணிடாத, ரொம்ப கேவலமா போயிரும்னு ஹீரோ சொல்ல யோ பாத்ரூம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கியா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நான் ஓரமா போய் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அதே நேரம் தனியா விட்டுட்டு போக மனசு வர மாட்டுது, ஆனா நீ ஒரு பொண்ணு, உனக்குன்னு பிரைவசி தேவை, சோ பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போற நம்ம ஹீரோ திரும்ப பேக்வேர்ட்ல குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, நான் உனக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பெரிய டிராமாவே நடத்துறான். உங்க நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கத்த நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அல்லேக்கா தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்க சைடு ஓடுறாரு. ஐயோ என்னால முடியலையேன்னு ஹீரோயின் புலம்புறாங்க. தயவு செஞ்சு என் மேல சுச்சா போயிடாத, அதை விட பெரிய அவமானம் என்னோட வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி ஹீரோ பயப்படுறான். ஆனா ஹீரோயின் என்னதான் நம்ம பாஸ் ரொம்பவே ரகடா திமிர் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே தன்னலம் பார்க்காம இப்படி தூக்கிட்டு வராரே, அப்போ இவரு கண்டிப்பா நல்லவரா இருப்பாருன்னு சொல்லி ஹீரோயின் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. ஃபைனலா ரெஸ்ட் ரூம்க்கு வந்ததுமே ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, நான் உனக்கு துணைக்கி இருப்பேன், கண்டிப்பா உன்னால முடியும், தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதன்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்றான். நான் என்ன போருக்கா போறேன், பாத்ரூமுக்கு தானே போறேன், கொஞ்ச நேரம் சும்மா இரியான்னு திட்டிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து வேலையை முடிச்சிடுறாங்க. வெளியில வந்து பாக்குறச்ச ஹீரோ அதே இடத்துல நிக்கவும் நாம நினைச்சதை விட இவர் நிஜமாவே ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே குழஞ்சி கோணக்க நடந்து வரவும் ஏன் பேண்டை ஈரம் பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் இல்ல, நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அப்படி ஆகிடுச்சுல, அதான் கொஞ்சம் வெக்கமா ஷையா ஃபீல் பண்றேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஐயா, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இது பொதுவான ஒண்ணுதான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹனி டியர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. ஹீரோ முகத்துல ஆடல. ஒன்னும் புரியாத ஹீரோயின் யார் இவன்னு கேட்க ஹீரோ அமைதியாவே இருக்கான். சாம்டம் ஹெவனோட சிஇஓவான நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றேன், ஆனா நீங்க ஏன் அட்டன் பண்ண மாட்டீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. பிகாஸ் இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சே. ஷாக் ஆகிடுற ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஹீரோ எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப்லாம் பிடிக்காது, நான் சிங்கிளா தனியா இருக்க தான் ஆசைப்படுறேன்னு சொன்னா, பட் இப்படி ஒரு தனியான ட்ராக் வேற ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மொரட்டு சிங்கிள்னு வாய்க்கிலேயே பேசணுமே, இப்ப வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுறாரு. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Stereo Fantasy.